தங்கமயில் பண்றது பெரிய தப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தங்கமயில் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா, அப்பாவி மாதிரி எதுவுமே தெரியாத மாரி இருக்கிறாங்க. அந்த பாண்டியன் குடும்பத்த தூக்கி மொத்தமா ஜெயில்ல தூக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க எப்படி மறுபடியும் தங்கமயில ஏத்துக்குவாங்க? அந்த குடும்பத்தில போய் எப்படி தங்கமயிலால வாழ முடியும்? அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்க்காங்க. கண்மூடித்தனமா அவங்க அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு, அந்த பேப்பர்லயும் சைன் பண்ணி குடுத்துடுறாங்க. அவங்க கொடுமைப்படுத்துனதா சொல்லி. ஆனா, அந்த பாண்டியன் தங்கமயில் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாகடிக்கிற மாரி தங்கமயில் பண்றதெல்லாம் ரொம்ப கொடூரமா தான் இருக்குது. இந்த நேரத்துல இங்க எப்படியோ முத்துவேலும், சக்திவேலும் வக்கீல் கிட்ட சொல்லி ராஜியும், அரசியும் மட்டும் வெளில கொண்டு வந்துடுறாங்க. ஆனா, பாண்டியன், கோமதி, சரவணன், செந்தில், கதிர் இந்த 5 பேரும் வந்து ஜெயில்ல அடைச்சிடுறாங்க. இதனால கோமதி ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறாங்க. இத நெனச்சு நெனச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். இங்க அரசி, ராஜி, மீனா எல்லாரும் தூங்காம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் அந்த அக்கா பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தங்கமயில் மேல செம கோவத்தோட இருக்காங்க. அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். அத்தைய போய் ஜெயில்ல வச்சுட்டாங்களே! அத்தை சாப்பிடாம கொள்ளாம என்ன அத்தைக்கு ஆயிருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோமதி ரொம்ப தாகமா இருக்குன்னு தண்ணிய குடிக்க வர்றாங்க. ஆனா தண்ணி குடிக்கும்போது திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்து கீழ விழுந்துடுறாங்க. அவங்களால தண்ணி கூட குடிக்க முடியல. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு கிடந்துகிட்டே இருக்காங்க. இங்க எல்லாரும் உட்காந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க மீனா ராஜி கிட்ட சொல்றாங்க. "ராஜி, நீ அந்த நகை விஷயத்த பத்தி சொன்னியா? இப்போதைக்கு நகை விஷயத்த பத்தி சொன்னாலும், அவங்க அம்மா ஏதாவது மாத்தி பேசி நம்ம மேல தான் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீ நகை விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாத" அப்படின்ட்டு மீனா ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசி என்ன நகை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கேட்குறாங்க. "இல்ல அரசிமா, அத பத்தி உனக்கு தெரியாதுல்ல. அது இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கன்வின்ஸ் பண்ணி மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜி இருந்துகிட்டு, "அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பண்ணதெல்லாம் தப்பு அவங்க மேல தான். ஆனா, தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பழிய நம்ம குடும்பத்து மேல போட்டுருக்காங்க. அதுவும் அத்தை, மாமா மேல போட்டுருக்காங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்க. ஆனா, இவ்வளோ பெரிய பழிய அவங்க மேல எதுக்குக்கா போடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. "விடு ராஜி. நான் அவங்க வீட்டுக்கு ஆறுதலா போய் பேசுனனால தான் என் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்திருக்காங்க. இல்லாட்டி என்னைய தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே உள்ள தான் இருந்திருக்கணும். ஆனா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கோமதி அத்தையோட அண்ணன்கள்லாம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள வெளிய எடுக்கிறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நல்ல விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நாளைக்கு எப்படியாவது அத்தை, மாமா எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. ஆனா, அந்த தங்கமயில் அக்கா இனிமேல் இந்த வீட்ல வாழுவாங்கன்னு கொஞ்சம் கூட அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களா? ஒண்ணுமே புரியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசி வந்துட்டு, "அப்பா, அம்மா, அண்ணங்க எல்லாரும் பாவம். அவங்க இப்படிதான் அங்க இருப்பாங்களோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துகிட்டு சாப்பிட சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலும், "நீங்க எல்லாரும் வருத்தப்படாதீங்க. சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா யாருமே சாப்பிட மாட்க்காங்க. அப்பத்தாவும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ராஜியோட அம்மாவும் ஊட்டி விடுறாங்க எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஆனா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கோமதி மயக்கம் போட்டு விழுந்தத பார்த்துட்டு ஜெயிலர் வார்டன் வந்து, "என்ன இந்த அம்மா கீழ கிடக்குது, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்து பார்க்குறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா கோமதி எந்திரிக்கிற மாரி இல்ல. உடனே தண்ணிய கோமதி மேல தெளிக்கிறாங்க. தெளிச்சா அப்பயும் எழுந்திருக்க மாட்டுக்காங்க. உடனேவும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. "இங்க இந்த அம்மா என்னாச்சுன்னு தெரியல. மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, அங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணதும் ஆம்புலன்ஸும் வந்துருது. இங்க அவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணதும், "என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவப்படுறாங்க. பாண்டியனும், "அவளுக்கு என்னாச்சு? அவ சின்ன தூக்கத்த கூட தாங்க மாட்டாளே! அவளுக்கு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. சரவணன், "அந்த தங்கமயில்னால தானே இப்படி ஆச்சு. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சு அவள சும்மாவே நான் விடமாட்டேன். இப்பவும் என் குடும்பத்தில உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியில விட்டுருங்க. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். என்ன தூக்கி உள்ள வைங்கன்னு" சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. "கத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். உங்களெல்லாம் நான் கோர்ட்ல கூட்டு போணும். அந்த அம்மாவ மட்டும் நாங்க வந்து ஜெயில்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க வார்டன் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து முத்துவேலுக்கும், சக்திவேலுக்கும் தெரிய வருது. உடனேவும் அவங்க ராஜி, மீனா அரசிகிட்டலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறாங்க. அங்க போயிட்டு கோமதிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதிய எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர்ட்ட கேட்குறாங்க, வார்டன் கிட்டயும் கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "அவங்க ரூம்ல இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க கோமதியோட அண்ணன்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. "இப்படி ஆயிடுச்சே! எல்லாம் அந்த குடும்பம் தான். அந்த ஃப்ராடு குடும்பத்த சும்மா விட மாட்டேன். கோமதிக்குன்னா ஏதாவது ஆச்சுன்னா" அப்படி சொல்லிட்டு சக்திவேலும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலும்
பாண்டியனும், சக்திவேலும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்பத்தா, ராஜி, மீனாக்கு தெரிஞ்சதுனால அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சே! எல்லாம் அந்த பொண்ணால தான். அந்த பொண்ண நான் சும்மாவே விட மாட்டேன். என் மகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தங்கமயில் குடும்பத்து மேல கொலவெறியோட இருக்கிறாங்க. இங்க கோமதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. உடனேவும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு டாக்டரும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததும், "என்ன ஆச்சு? எங்க அத்தைக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், முத்துவேல், சக்திவேல் என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் இருந்துகிட்டு, "பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அ அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுனால அவங்களோட ஹார்ட்ல சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அத எமர்ஜென்சியா சரி பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனேவும் சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் சொல்லிடுறாங்க. கோமதிக்கு ஆப்ரேஷனும் நடக்குது. இந்த நேரத்துல கோர்ட்டுக்கும் போக வேண்டியது இருக்கு. உடனேவும் முத்துவேல், சக்திவேல், "நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரோம். நீங்க இங்கேருந்து பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இருந்துகிட்டு, "நானும் வர்றேன். அப்பத்தான் எல்லாரும் இருக்காங்க. இவங்க அத்தைய பார்த்துக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் முத்துவேல், சக்திவேல் எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க. இங்க கோமதிக்கு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. கோமதியும் கண் முழிச்சிடுறாங்க. இங்க முத்துவேல், சக்திவேல், மீனா, மீனாவோட அப்பா எல்லாரும் வந்து இங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க. அங்க பாண்டியன், சரவணன், செந்தில் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. மீனா கிட்ட, "அம்மாவுக்கு எப்படி இருக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்டதும், "அம்மா இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க" அப்படி சொன்னதும், வக்கீல் கிட்ட கோமதிக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள காரணமா வச்சு இவங்களுக்கு எப்படியாவது ஜாமீன் வாங்கி குடுத்துருங்க அப்படி சொன்னதும், வக்கீல் ஜாமீனும் அவங்களுக்கு வாங்கி குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு ஆனா நீங்க வாய்தாவுக்கு வர வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல சொல்றாங்க. அவங்க தரப்புல அவங்க இன்னும் வாபஸ் வாங்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனேவும் சரின்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவணன், செந்தில், கதிர் எல்லாரும் வந்து செம கோவத்தோட ஃபீல் பண்ணிக்கிட்டு வேகமா வந்து கோமதிய பார்க்கறதுக்காக வர்றாங்க. இங்க வந்துட்டு ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில வந்ததும், கோமதி வந்து அழுதுகிட்டேவும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில நீங்க அழக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு மீனா ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் எல்லாரும் வந்து பார்த்ததும், "உங்கள வெளியில விட்டுட்டாங்களா? நான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "ஆமாம்மா, எதுவுமே பிரச்சனை இல்ல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கும் நெனச்சு வருத்தப்படாதன்னு" சொல்லிட்டு பாண்டியன், சரவணன் எல்லாரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில சரவணன காணோம். சரவணன் நேரா இங்க மயில பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. சரவணன் மட்டும் அந்த இடத்துல இல்ல. "அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அவளால தான். அவள சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க கோவத்தோட. தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டு, "ஏய் வெளிய வாடி" அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா யாரும் வர்ற மாரி இல்ல. வேகமா உள்ள போயிடுறாங்க தங்கமயில பார்க்கறதுக்கு. "என்னடி? என்ன? எங்க அம்மாவ, எங்க குடும்பத்த எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு, இங்க அப்பாவி வேஷம் போட்டுட்டு இருக்கியா? உன்ன சும்மாவே விட மாட்டேன்டி" அப்படி சொல்லிட்டு கழுத்த நெரிச்சு கொல்றதுக்காக போறாங்க. உடனேவும் மாப்பிள விடுங்க, என் பொண்ண விடுங்க, விடுங்க" அப்படி சொல்லிட்டு தங்கமயில் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன "மாமா நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தெரியாத மாதிரி மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. "நீ என்ன பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கொல்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் எல்லாரும் சரவணன காணுமே காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு, அவன் ஒரு வேள தங்கமயில் வீட்டுக்கு தான்டா போயிருப்பான். எப்படியாவது போங்கடா, கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. உடனே கதிர், "நான் போய் கூப்பிட்டு வரேன் அண்ணனன்னு" சொல்லிட்டு கதிர் வந்து சரவணன கூப்பிடுறதுக்காக வர்றாங்க. நல்ல வேள சரவணன கதிர் கூப்பிட வந்ததுனால எப்படியோ தங்கமயில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரவணன கதிர் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. "ஆனா நீங்க பண்ணது பெரிய பாவம். இந்த பாவம் உங்கள சும்மாவே விடாது. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அவ்வளோதான் நீங்க. நானே உங்கள உண்டில்லன்னு பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு கதிர் எல்லாத்தையும் திட்டிட்டு வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.